ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எப்படி நான் ஹஸ்பண்ட் டே செலப்ரேஷன் பண்ணேன்ட்டு தான் பார்க்க போகிறீங்க. தென் என்னென்ன சர்ப்ரைசஸ் எல்லாம் கொடுத்தேன்ட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் ஏஞ்சிருந்துமே ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து கிரேட்டாக விஷஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணி முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து எப்போவுமே சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து அனுப்புவோம் அவருக்கு. தென் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே வேறு. ஸோ அதனால் எதனா ஒரு கிரேட்டாக தென் அதுலேயும் ஒரு சர்ப்ரைஸாக நம்ம எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வந்து ஸ்டஃப்டு சமோசா பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நான் வந்து அதிகமாக அவருக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லலாம் மைதா அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டேன். ஸோ அதனால் நார்மலாக கோதுமை மாவில் ஸ்டஃப்டு சமோசா தான் செஞ்சுருந்தேன். எப்படி நம்ம சப்பாத்தி செய்கிறோமோ அந்த மாதிரி சப்பாத்தி ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதில் வந்து ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக என்னென்ன ஸ்டஃப் வேணுமோ ஆனியன், கொத்தமல்லி, அப்புறமேல சால்ட்டு, சில்லி பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து டொமேட்டோ கிரேவி பண்ணியிருந்தேன். அதையும் ஊற்றிட்டு அப்படியே இந்த சப்பாத்தி மாதிரி இப்படி ரோல் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்மளோட சமோசா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சைடெல்லாம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது பர்ஃபெக்டாக ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது எல்லாமே எடுத்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து கிரேவி பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் போட்டுட்டு தென் பேக் பண்ணிட்டேன் பாக்ஸை. ஸோ பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மீன்வாயில் அப்படியே அன்றைக்கி வந்து பனானா மில்க் ஷேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் எல்லாம் பாட்டிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா பாக்ஸு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அவர் வந்து ஆஃபீஸ்க்கு அமுச்சியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா சாம்பாருக்கு பருப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸுக்கும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு வந்து அன்றைக்கி கிஃப்ட் வாங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு போயிட்டுருந்தேன். போகிறப்ப தான் இந்த மரத்தை பார்த்தேன். பார்க்கும் போதே அப்படியே 2 சைடோட மரமும் அப்படியே பெண்டாகி ஆர்ச் மாதிரியே இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பார்த்துக்கினே அப்படியே போயிட்டு ஹஸ்பண்டுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கின்னு அப்படியே சூப்பராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்திருந்தமே ஃபர்ஸ்ட்டு சாம்பாருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பார் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து சிம்பிளாக கத்திரிக்காய் சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் சாம்பார்னால். ஸோ அதனால் சிம்பிளாக கத்திரிக்காய் சாம்பாரே செஞ்சு முடிச்சுட்டு சைட் பை டைம் வேஸ்ட் பண்ணாமல் சேமியா பாயசமும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ஹாப்பினஸ் தென் நிறைய இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுவும் நம்மளோட ஸ்பெஷலான பர்சன் தென் நம்மளோட ஃபேமிலிக்கு பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுவும் நம்ம அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அந்த ரியாக்ஷனை பார்க்குற மூமெண்ட் இருக்கே, வாவ், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீல். தென் நம்ம வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்கும். தென் அந்த மூமெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாகவே மாறிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மீன்வைல் கேப்சிகம் பஜ்ஜி செய்கிறதுக்காக எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் வந்து பிளேட் டெக்கரேஷனுக்கோஸ்கரம் நான் கட் பண்ணியிருந்துருக்கிறேன். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பஜ்ஜி மாவு வந்து கலக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடல மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சாத்தூள், உப்பு, அப்புறமேல கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறமேல காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கணும். மீன்வைல் சைடில் சாம்பாரும் ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் கடல மாவு வந்து நல்லா எங்கேயுமே மாவு இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பாயசத்துக்கு பால் எல்லாம் பொங்கி வந்ததுக்கப்புறமா எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோ சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சேமியா வந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடணும்.
இதில் ஆட் பண்ணிவிட்டு அதே கடாயில் வந்து இன்னும் கொஞ்சமாக நான் வந்து கீ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் முந்திரி, திராட்சை அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பாயசத்தில் போட்டோன்னா நம்மளோட சேமியா பாயசம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் டிஐஒயை எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு நார்மல் A4 சைஸ் ஷீட்டில் வந்து சைடெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக ஒரு கட்டிங் கொடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக தென் லவ்வபிளாக வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு சைடில் வந்து நான் இந்த மாதிரி ஹைலைட்டடாக அதுக்கப்புறமா லைட்டாக ஸ்கெட்ச் பெனில் வந்து பார்டர் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பேப்பரை வந்து நம்ம வந்து நியூஸ் பேப்பர் மேலே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணால் தான் அது ஒரு குட்டி சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து கோல்டன் கலர் கிஃப்ட் கவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து ஃபுல்லாக கிஃப்டை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு போகிறேன். ஸோ கிஃப்டெல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து லேபிளுக்கோஸ்கரம் அதையும் ஒரு A4 சைஸ் ஷீட்டில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதில் வந்து டு மை ஹஸ்பண்டுன்ட்டு க்ரியேட்டிவாக அதில் ரெடி பண்ணிவிட்டு கிஃப்ட் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறமா கிச்சனில் வந்து கொஞ்சம் எனக்கு பிளேட்டிங் ஒர்க் இருந்துச்சு. ஸோ பிளேட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸோ ரைஸை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுட்டேன். சைட் பை இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் சாம்பார், அப்புறமேல இந்த பக்கம் வந்து ரசம் வச்சுட்டேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நான் வந்து சேமியா பாயசம் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதையும் வந்து ஒரு கப்பில் வச்சுட போகிறேன். அப்படியே ரைஸுக்கு முன்னாடி வந்து சலட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதையும் வந்து ஒரு டெக்கரேட்டிவாக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் சூப்பராக கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அது மேலே வந்து டெக்கரேட்டிவாக வச்சுட்டேன். ஸோ எல்லாம் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கேப்சிகம் பஜ்ஜியும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ அன்றைக்கான ஹஸ்பண்ட் டேக்கோஸ்கரம் நான் பண்ண ஸ்பெஷல் ஃபுட் இது தான். ஸோ இதெல்லாமே ஹஸ்பண்டு வந்து இந்தமாதிரி சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பியூட்டிஃபுல்லான கிஃப்டை வந்து அவருக்கு கொடுத்தேன். ஹி வாஸ் லிட்ரலி அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த கிஃப்ட் வந்து அவர் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணலாம் நான் கொடுப்பேன்ட்டு. தென் நான் கொடுத்தது வந்து எங்களோட வெட்டிங் ரிசப்ஷனோட ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிளிப்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. தென் நான் வந்து ஃப்ரேம் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் லைட்டாக கொடுத்துருந்தேன். தென் அஃபிஷியலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃப்ரேமில் போயிருந்தேன். தென் ஏன் இந்த ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணேன்னா, மெயினாக நான் அந்த ஃபோட்டோவில் வந்து என் கையில் வந்து S&Rன்ற மாதிரி ஒரு மெஹந்தி டிசைன் இருக்கும் ஹார்ட்டில். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் இந்த பிக்கில் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ அழகாக இருப்போம். ஸோ இப்படி தான் என்னோடய பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா சடன்னாக ஒரு பிளான் பண்ணோம். இந்த மாதிரி நைட் அவுட் போயிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டு வரலான்ட்டு. அப்படியே நைட் அவுட் போகும்போது இந்த வியூவை பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலேருந்து இருட்டில் இந்த குட்டி குட்டி லைட்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தென் அப்படியே ஹோட்டல் ரீச் ஆனதுமே ஹோட்டலும் சூப்பராக இருந்துச்சு. தென் ரொம்ப கலர்ஃபுல்லான லைட்ஸ், தென் ஃப்ரெஷ் காற்று சூப்பராக இருந்துச்சு. தென் டேஸ்ட் வைஸும் அவ்வளோதான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாயபுளாக நானும் சாப்பிட்டு வந்தேன். ஸோ நம்மளோட டின்னர் டேபிள் பக்கத்தில் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். நம்ம வந்து அப்படியே இந்த வியூவை என்ஜாய் பண்ணினே அப்படியே நம்மளோட டின்னர் சாப்பிட்லாம். நாங்கள் அன்றைக்கி ஆர்டர் பண்ணது வந்து சிம்பிளான டின்னர் தான். ஸோ பட்டர் நான், அது கூடவே மட்டன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ், அப்புறமேல தால் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இப்படி தான் எங்களோட
ஹஸ்பண்ட் டே செலிப்ரேஷன் போனேன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.